ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் 26க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th நியூ புக் செகண்ட் டேர்மில் வந்து நடந்திருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்களில் சரியானவை எவை? ஆன்சர் ஏ மற்றும் பி சரி. சூரியன், பரமானு புராணம். முப்பெண்மணிகளின் வரலாறு மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் எழுதியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்த மாதவியின் மகள் யார்? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2010ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்கி எழுந்தவர் பாரதியார். இது தவறு, பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. கூற்று 2, இடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார். இது சரி. சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, குடும்ப விளக்கின் ஆசிரியர் பாரதியார். இது தவறு, பாரதிதாசன் தான் வருவார். கூற்று 2, கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்றவர் பாரதியார். இதுவும் தவறு, பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று 1 மற்றும் 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்பட என்பது சரிப்படாது என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் என்ற பாடலில் உள்ள அணி? ஆன்சர் எடுத்துக்காட்டு ஊமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, 10 வயதில் சொற்பொழிவு ஆற்றும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இது சரி. கூற்று 2, 11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதிதாசன். இது தவறு. 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். சரியான விடை கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணையாசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் குடியரசு, விடுதலை. சரியான விடை ஆப்ஷன் டி. ஏ மற்றும் சி சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யார்? ஆன்சர் சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது சரி. கூற்று 2, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஓரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு புல் மரம். இது சரி. கூற்று 2, மூவறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு கரையான் எறும்பு. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, வளர்மதி தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற ஆண்டு 2015. இது சரி. கூற்று 2, வளர்மதி இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். இதுவும் சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. இதுவும் சரி. கூற்று 2, சசிவி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆயிஷா நடராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வையக விரிவு வலையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் டிம் பெர்னஸ்-லீ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற நடைபெறும் தேர்வின் பெயர்? ஆன்சர் தேசிய திறனாய்வு தேர்வு. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நடத்தப்படுகிறது. கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு நடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிகுளம் என்ற ஊரில் பிறந்தார். இது தவறு. தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் ஊரில் பிறந்திருப்பார். கூற்று 2, வைரமுத்து இந்திய அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்றுள்ளார். இது தவறு. இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றிருப்பார். சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி? ஆன்சர் நேவிக். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாண்டிய கால சிற்பக்கலைக்கு சான்றாக திகழும் கோயில் சிற்பம் எது? ஆன்சர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பம். தஞ்சை பெரிய கோவில் சோழர்கால சிற்பங்கள். முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பல்லவர் கால சிற்பங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, மாக்கடல் என்பதற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இது சரி. கூற்று 2, பொன்னை போல் என்பதற்கான இலக்கண குறிப்பு ஓம உருபு. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திவாகர நிகண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடியும்? ஆன்சர் மணிமேகலை. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 140. நெக்ஸ்ட் கொஸ்டின். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மயில் என்ற ராவண காவிய பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார்? ஆன்சர் பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூடியவர் ஆண்டாள். இது சரி. கூற்று 2, சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டவர் ஆண்டாள். இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ,
கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்தி எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிவப்பு ரிக்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தி. ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவிரி என்னும் தலைப்பில் வெளியிட்டுள்ளார். இது சரி. கூற்று 2, அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதியவர் தி. ஜானகிராமன். இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை செய்தியம் ஓமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை எது? ஆன்சர் ஓவியக்கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத விடையை குறிப்பிடுக. மனுமுறை கண்ட வாசகம், திருவற்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது மூன்றுமே ராமலிங்க அடிகளார் இயற்றியது. பொருந்தாதது திருப்புகழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஜேக்கப் கிரீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் திருத்தக்கதேவர். உங்களுக்கான கேள்வி, கரும்பலக யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட்டு 9th நியூ புக் 3rd டர்ம் நடக்கும். படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.